மாண்புமிகு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் அறிவுறுத்தலின்படி மாநில அளவில் மாபெரும் மரம் நடும் திட்டம் அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்றும் அரசு துறைகளின் சார்பில் 18/4/2025 வெள்ளிக்கிழமை இன்று துவங்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக நீலகிரி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் எம்பாலடா ஏகலைவா மாதிரி உறைவிட பள்ளியில் மாபெரும் மரம் நடும் திட்டத்தின் துவக்க விழா மற்றும் சட்ட விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இந்த நிகழ்வினை நீலகிரி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவரும் மாவட்ட நீதிபதியுமான முரளிதரன் அவர்கள் தொடங்கி வைத்தார். மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு, கூடுதல் மாவட்ட ஆட்சியர் கௌசிக், கூடுதல் காவல் கண்காணிப்பாளர்கள் மணிகண்டன், சவுந்தரராஜன், நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் குழந்தை ராஜு மற்றும் உதகமண்டலம் வழக்கறிஞர்கள் சங்க துணைத் தலைவர் பாலநந்தகுமார், செயலாளர் மேனகா ஆகியோர் சிறப்புரையாற்றினர். மேலும் தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் திட்டங்கள் குறித்தும் சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயல்பாடுகள் குறித்தும் நீலகிரி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் செயலாளரும் சார்பு நீதிபதியுமான பாலமுருகன் எடுத்துரைத்தார். நீலகிரி மாவட்டத்தின் சூழியல் பாதுகாப்பு குறித்து மாவட்ட வன அலுவலர் கௌதம் உரையாற்றினார். அரசின் நலத்திட்டங்கள் குறித்தும் அதை எவ்வாறு பெறுவது என்பது பற்றியும் உதகை வருவாய் கோட்டாட்சியர் சதீஷ் மற்றும் மாவட்ட சமூக நல அலுவலர் பிரவீணா தேவி எடுத்துரைத்தனர். உதகை மாவட்ட உரிமையியல் நீதிமன்ற நீதிபதி மோகனகிருஷ்ணன் நன்றி உரை வழங்கினார். தொடர்ந்து மாபெரும் மரம் நடும் திட்டத்தின் துவக்கமாக 80 மரக்கன்றுகள் பள்ளி வளாகத்தில் நடப்பட்டன. நீலகிரி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் சார்பில் மேலும் 3000 மரக்கன்றுகள் வரும் நாட்களில் நடப்பட உள்ளது என தெரிவித்தனர். போட்டோ இங்க பாரு. ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.